சொல்லுவாங்க. கவுண்டமணி ஒரு படத்துல கேட்பாரு, எடா பீஸ் போட்டாச்சா? ஏசிய 17ல வச்சங்க. மாமா முத்து அப்படி கிட்ட வந்தார். என் கையை தான் சார் பிடிச்சாரு. ஏன்டா என்ன இவன் பாரு என்ன ஆவல்ல இருக்கு. என்ன கவிதை தெரியுமா? உன் மடியில் உறங்க ஆசை விடியும் முறை அல்ல, என் வாழ்க்கை முடியும் முறைன்னு சொன்னாருங்க. அதான் அதனாலதான் அந்த பாட்டு, மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம். மறுநாள் எழுந்து இல்ல 30 வருஷம் ஆனாலும் புள்ள விட்டு இருக்காது, தூங்கிட்டே இருந்தா. சார், வாழ்க்கையில கணவன் மனைவியை வர்ணிக்கணும். நான்லாம் நேத்து பட்டிமன்றம் இல்ல, மாமாவுக்கு நைட் 8 மணிக்கு தோசை தான் கொடுத்தேன். தோசைக்கு ஒரு கவிதை சொன்னாரு. அன்பே நீ ஒரு தோசை, உண்மையில எனக்கு ஆசை. இல்லம்மா, உங்க வீட்டுல வெறும் கவிதையா இருக்க, பசங்க என்ன பாடுபடுறாங்கன்னு தான் பாக்குறேன். அவங்கள டியூஷன் போயிடுவாங்க. அடுத்து கெட்டி சட்னி தான் ஊத்துனேன், அதுக்கு ஒரு கவிதை. அன்பே நீ ஒரு கெட்டி சட்னி, என்னை போட்டிடாத பட்டினி. அடுத்தது வேப்பம் தாங்க வந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரலாம் உங்க குடும்பத்தை பத்தி என்ன சொல்றாங்க? அது ஒரு தின்னு கெட்ட குடும்பம். ஏப்பம் வந்தது சார், ஏப்பத்துக்கு ஒரு கவிதை. அன்பே நீ ஒரு ஏப்பம், உன்னை பார்த்தாலே வருது ஆப்பம். ஆப்பத்துக்கு அப்படி கணவன் மனைவியை வர்ணிக்கணும் சார். கணவன் மனைவியை வர்ணிக்கணும், மனைவியை பத்தி குறை சொல்லக்கூடாது. நடந்தா நயன்தாரா மாதிரி இருக்குன்னு சொல்லணும், பார்த்தா பாவனா மாதிரி இருக்குன்னு சொல்லணும், சிரிச்சா ஸ்னேகா மாதிரி இருக்குன்னு சொல்லி வர்ணிக்கணும் சார். நான் வர்ணிக்கணும் தான் நினைக்கிறேன். 87 கிலோ இருக்கா, ஆனாலும் வர்ணிக்கணும் தானே, மனைவியை தானே வர்ணிக்கணும். நயன்தாரா மாதிரி சொன்னா நயன்தாரா தூக்கு மாட்டிக்கும். அத்தாடி, இவங்க 3 பேரும் பேசுறதுக்கு எதுக்கு வந்திருக்காங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சந்தோஷம் சொல்றாங்கல்ல, இவங்க 3 பேருக்கும் இப்ப கை கால் விளங்காம போயிடுச்சுன்னு வச்சுப்போம். ரவி நான் பேசி ஏமா ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? கை கால் விளங்க அந்த மாதிரிலாம் ஏமா பாவமா. மஞ்சளானுக்கு வாயெல்லாம் ரத்தம் வருது, வாயில கோணை இழுத்துக்கிச்சுன்னு வச்சுப்போம். அவன் வாயை வச்சுதாமா பொழச்சிக்கிட்டு இருக்கான். ரவி என்ன போகும்போது கை கால் விளங்காம இழுத்துக்கிச்சுன்னு வச்சுப்போம். நான் கேக்குறேன் சார், கோவில்ல போய் கருப்பு சாமிகிட்ட மடி ஏந்தி பூ மெரிச்சி வாங்குறது யாரு சார்? விரதம் இருக்கிறது யாரு சார்? மனைவிங்கிற உறவு. அதுக்கு இவங்க எல்லாம் விளங்காம போகணும். அடா அதுக்கு தான் அழுதியடா. எங்க அண்ணன் அப்படி சொல்லுவானா? நீ சொல்லாதம்மா, நீ சொல்ல. சாமி கிட்ட போய் என்ன தெரியுங்களா வேண்டுவோம் நாங்க? சாமி கிட்டயே போய் வேண்டுவோம் சார். என் புருஷன் 100 ஆயுசுக்கு மேல இருக்கணும், நான் பூவும் பொட்டுமா இருக்கணும். சாமி கிட்ட எப்படி தெரியுங்களா சொல்லுவேன்? சாமி கிட்ட சொல்லி வச்ச செய்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள கால மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சாமி கிட்ட சொல்லி வச்ச செய்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள கால மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்து மணியே பட்டு துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமும் சாமி கிட்ட சொல்லி வச்ச செய்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள கால மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. வாழணும் சார், வாழும்போது வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்ல. நான் கேக்குறேன், உங்க மகளை நீங்க இளவரசியா பாக்குறீங்களா, வீட்டு வேலைக்காரியா பாப்பீங்களா? என் வீட்டு தேவதை. அப்ப உங்க மகளை மட்டும் தேவதையா பாக்குறீங்கல்ல, இளவரசியா பாக்குறீங்கல்ல, அப்ப இந்த ஊருக்கு வாக்கப்பட்ட அந்த பெண்கள் நாங்கெல்லாம் எங்க அப்பா வீட்டுல இளவரசியா வாழ்ந்தவங்க தானே. தட்டுக்க கைய பெண்கள்லாம் இளவரசியா வாழ்ந்த எங்களை ஏன் இளவங்காத்த கிளியா கல்யாணத்துக்கு அப்புறம் ஆக்குறீங்க? ஏன் தாண்டா அப்படி பண்றீங்க? ஏன் அரண்மனையில இருந்திருக்க வேண்டியானம்மா இளவரசின்னா? பாத்துக்கிறீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க என்ன தெரியுங்களா நினைப்போம்? அஜித் மாதிரி மாப்பிள்ளை கட்டிக்கணும்னு நினைப்போம். கிடைச்சது என்னவோ சொட்டையோ தொப்பையோ சுகரோ ஃபிகரோ வச்சு கட்டிட்டு வாழல. என்னை போற போக்குல சொட்டேன்ட்டிலம்மா வாழ்றோம்ல. அம்மா இது வந்து பயங்கரமா, இந்த மாதிரி எல்லாம் சொல்ல சாதாரணமாலாம் இதில் நினைக்காதீங்க. இதெல்லாம் இந்த மாதிரி இருக்காலாம் ரொம்ப பவர். இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி இருக்காலாம் இந்த மாதிரி இருக்கிறாள்லாம்
கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. எதை வச்சு சொல்றீங்க? இப்போ நீங்களாம் கடவுளுக்கு போய் கொடுத்தா முட்டை, கடவுளே எடுத்துக்கிட்டா சொட்டை. அதான் ரொம்ப நெருக்கமான ஆள். அடேங்க அப்பா, வந்ததுலேயே அம்மா கூட இருக்கதா சந்தோஷம் சொன்னாங்கல்ல. நான் கேக்குறேன் சார், 20 வயசு வரை வளர்த்த உங்க அம்மா உங்களுக்கு ராணினா, 20 வயசுக்கு அப்புறம் எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன், ஏன் நாங்க வளர்த்த நாயை கூட விட்டுடுங்க, நாயகன் பின்னாடி ஏன் சார் வரோம்? என்னம்மா போற போக்குல நாயெல்லாம் சொல்லிட்டேன். நாயகன்னு சொன்னேன். நாயகனா? எஸ். ஏன் சார் விட்டுட்டு வரோம்? ஏன் அங்கே இருக்க வேண்டியானம்மா? நீங்க எங்க வீட்டுக்கு வரதுனால தானே நாங்க வரோம். நீங்க சாமியாரா போனீங்கன்னா நாங்க ஏன் சார் கல்யாணம் பண்றோம்? அப்படி ஆம்பளை சாமியாரா போறோமா பொம்பளை சாமியாரா போறோமா சொல்லுங்க? சாமியாரா போனாலும் பொம்பளைங்க தான் நிறைய வர சேருது. நான் கேக்குறேங்க, திருமணத்திற்கு முன்பதான் சந்தோஷம், எங்க அம்மா கூட இருக்க போதா சந்தோஷம் சொல்றீங்கல்ல. நான் லாஜிக்கா ஒரு கேள்வி கேக்குறேன். இப்போ உங்க வீட்ல 3 ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு வச்சுப்போம், பொம்பளை பிள்ளையே இல்ல. உங்க வீட்டுக்கு நாங்க வாக்கப்பட்டு வரோம். வந்த உடனே உங்க அம்மா எங்களை எப்படி பார்க்கணும்? மகளுக்கு மகளா, மருமகளுக்கு மருமகளா பார்க்கணும். ஆனா உங்க அம்மா பாக்குறாங்களா? பாக்குறது கிடையாது. எங்களை விரோதி மாதிரி பாக்குறாங்க. ஆனா எங்க வீட்டுக்கு நீங்க வாக்கப்பட்டு வரீங்க. எங்க வீட்டுல 2 பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை இல்ல. ஆனா எங்க அம்மா எப்படி பாக்குறாங்க? மருமகளுக்கு மருமகனா, மகனுக்கு மகனா, மாப்பிள்ளை இத சாப்பிடுங்க, மாப்பிள்ளை கறி சாப்பிடுங்க, மீன் சாப்பிடுங்கன்னு கேக்குறமா இல்லையா? மரியாதை எங்க கொடுக்குறாங்க? உங்க வீட்ல எங்க வீட்லயா? அது கரெக்ட் தான். அதெல்லாம் கரெக்ட் தான். சொல்லுங்க. மரியாதை கொடுக்குறாங்க தான். ஆனா நம்ம ஊர்ல பழமொழி சொல்லிருக்காங்க. என்னது? மாட்டிலே கெட்டது மாமாடு, மாமியார் வீட்டுக்கு போனவன் கோமாடு. ஒரு விஷயம் நான் கேக்குறேன் சார், அம்மா கூட இருக்கும்போது சந்தோஷம், பொண்டாட்டிய பார்த்தாவே பிடிக்கலன்னு சொல்றீங்கல்ல, 2 பிள்ளை மட்டும் எங்க இருந்து சார் வருது? எங்க இருந்து சார் வருது? அது நடந்துருதுமா, நம்மட்ட என்ன இருக்கு? நான் கேக்குறேன், உங்க அம்மாவுக்கு மக ஒண்ணு இருக்குன்னு வச்சுப்போம். மகளுக்கு கல்யாணம் பண்ணி மருமக வந்ததுக்கு அப்புறம் கூட மக மேல உள்ள பாசம் உங்க அம்மாவுக்கு குறையுதா? குறையவே குறைய. என் மகன், என் மருமகன் அப்படி சொல்றீங்கல்ல. திரும்ப உங்க மகனுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுப்போம். உங்களுக்கு கல்யாணம் ஆனோனே ஏன் சார் மருமக வந்ததுக்கு அப்புறம் மக மேல உங்க அம்மாவுக்கு பாசம் குறையுது? இன்னொன்னு தெரிஞ்சீங்க, நல்ல அம்மா கிடைச்சா மஞ்சளானே கையில பிடிக்க முடியாது. அதனாலதான் ஆட்டுக்கு வாழு மனுஷன் அளந்து வச்சார் கடவுள். அம்மா அம்மான்னு புகழாதீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார், ஒரு தாய் 10 பிள்ளைய பெக்கறானா 10 பேருக்கு பாசத்தை பிரிச்சு கொடுப்பா. சாப்பாடு பிரிச்சு கொடுக்கற மாதிரி பாசத்தை பிரிச்சு கொடுப்பா. ஒத்த புருஷனை கல்யாணம் பண்ணி ஒட்டுமொத்த சந்தோஷத்தை தர்றது யார் சார்? தாயா தாரமா? மனைவிங்கிற உறவு. மஞ்சுநாதா வெத்தலை பாக்க அப்புறம் போடலாம் பாத்துக்கோ. ஆண்களுடைய லைஃப் நல்லா இருக்குன்னு வச்சுங்க, வைஃப் கூட வாழுங்க. கருப்பு கிட்ட போய் ஓம் ஓம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட ஆமாம்னு சொல்லுங்க சார், வாழ்க்கை சந்தோஷமா போவோம். கிட்டத்தட்ட அப்படிதான் ஆம்பளை வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. தேவதை மாதிரி மனைவி கிடைக்கலன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. கிடைச்ச மனைவியை தேவதையா வச்சு பாருங்க சார். ஆண்மைன்னா என்ன தெரியுமா? ஆண்மை என்பது மனைவிக்கு குழந்தை கொடுப்பதல்ல ஆண்மை. மனைவிக்கு குழந்தை கொடுப்பதல்ல ஆண்மை, தன் மனைவியை குழந்தையாக பார்த்துக் கொள்வதன் ஆண்மை. நடுவுல குழந்தைய பாத்துக்கிறீங்களா யாராவது? தூக்கம் இல்லாம அவ்வளவு வெயிட்டா இருக்கியா என்னதான்? ஒரு விஷயம் சொல்றேன் சார், நாளா முப்போகமும் விளையக்கூடிய மிகப்பெரிய மிராசு குடும்பத்தை சேர்ந்த விவசாய வீட்டு மருமக. நான் செத்ததுக்கு அப்புறம் என் மாமனார் கோடி கோடியா விவசாயம் பண்றாருன்னு நான் செத்ததுக்கு அப்புறம் அவருடைய சம்பளத்துல போட்டு கோடி துணி போட்டு தூக்கிட்டு போக மாட்டாங்க. என் புருஷன் மிகப்பெரிய கேன் இன்ஸ்பெக்டர்னு அவருடைய மாச சம்பளத்தை எடுத்து பட்டு போட போட்டு காட்டுக்கு தூக்கிட்டு போக மாட்டாங்க. நான் நல்லா குடும்பம் பண்ணதுக்கு அப்புறம் என் பிள்ளைங்களை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணது என் வாழ்க்கையை பார்த்துட்டு என் அண்ணன் வீட்ல இருந்து என் அப்பா வீட்ல இருந்து ஒரு கோடி துணி வந்ததுன்னு வச்சுங்க, அது உன் கோடி ரூபாவுக்கு போருமா? நான் கேக்குறேன் நடுவர் அவர்களே. வருமா சபாஸ், இப்படி கேளுமா, நாக்க புடுங்குற மாதிரி கேளுமா. அம்மா இல்லன்னா அன்பு போகும் சார், அம்மா இல்லன்னா அன்பு போகும், அப்பா இல்லன்னா அறிவு போகும், தம்பி இல்லன்னா பலம் போகும், மனைவிங்கிற ஒருத்தர் இல்லன்னா உங்களுக்கு சகலமும் போயிடுமே நடுவுலே. ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்யறேன் சார். எல்லா ஆம்பளைக்கு எப்ப தெரியுமா மனைவியோட அருமை தெரியும்? ரத்தம் ஓடும் போது தெரியாது சார். ஓடுன ரத்தம் சுண்டும் போது சொட்ட விழுந்ததுக்கு அப்புறம் வயசான காலத்துல தான் மனைவியோட அருமை தெரியும் சார். கார்ல் மார்க்ஸ் தான் தன் மனைவியை வயதான காலத்துல கைய பிடிப்பார் சார். இளமையில முதலிரவுல கைய பிடிக்கிறதா வாழ்க்கை இல்ல சார். கடைசி காலத்துல கை கால் சுண்டும் பொழுது அந்த முடியெல்லாம் நரைச்சி கை கால் சுருங்கும் போது கணவன் மனைவியை பார்த்து ஒத்த கவிதை சொல்வார் சார் கார்ல் மார்க்ஸ். என்ன தெரியுங்களா? உன் கண்ணம் ஆப்பிள் போல் இல்லாமல் உலர்ந்த திராட்சை போல் இருக்கலாம், உன் நெற்றி பிறை போல் இல்லாமல் உழுத நிலம் போல் இருக்கலாம், உன் நடை அன்னம் போல் இல்லாமல் வாத்து போன்று இருக்கலாம், ஆனால் நீ இருக்கிறாள் என்பது மட்டுமே எனக்கு இன்பம் தரும்னா கடைசி காலத்துல திருமணத்துக்கு பின்பு மனைவியோட வாழணும் சார்.
அவங்கெல்லாம் நல்ல காதல் ஜோடிமா. ஆ. அவங்க வாழணும் பெரிய சார். மனுஷங்க அப்படிலாம் இங்க நாங்க இவங்க